அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செல்லம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அம்மா நீங்க குளியல் பொடி போட்டு குளிக்கிறீங்களான்னு. நிச்சயமா தங்கம், குளியல் பொடி தான் போட்டு தினமும் குளிக்கிறேன். இங்க பாருங்க, என்னோட முடிக்கு நம்ம அரைக்கிற சீயக்காய் தூள், நம்ம இயற்கை சந்தை எண்ணெய் தான் பயன்படுத்துறோம். சரிங்களா? அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்களும் பயன்படுத்திட்டு சொல்லுங்க. ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா. நீங்களும் பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க. வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம வீட்டில் மதியத்துக்கு சுட சுட சோறு, நல்ல வெயிலுக்கு ஏற்ற மோர், அப்பளம், சாம்பார் முள்ளங்கி போட்டு சூப்பரான ஒரு சாம்பார், முள்ளங்கி சாம்பார், வாழைக்காய் வறுவல், முட்டை தொக்கு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேற லெவல்ல சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். நேற்று ஒரு செல்லம் வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க, அம்மா இந்த பிசினஸ் நீங்க எக்காரணம் கொண்டு விட்டுறக்கூடாது, நீங்க தொடர்ந்து பண்ணணும், நல்ல பொருட்களுக்கு நாங்க எப்போதும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்னேன், அம்மா நான் இருக்க வரைக்கும் நல்லபடியா பண்ணுவேன், எனக்கு அடுத்த தலைமுறை எனக்கு தெரியாதுமா, அவங்க பண்றாங்களானே தெரியாது முதல்ல, ஏன்னா இதுக்கெல்லாம் அவ்வளோ உழைக்கணும், அதை பண்றாங்களா தெரியாதுன்னு. அதுக்குதான் அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளால முடிஞ்சது கண்டிப்பா நிச்சயமா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போவோம். அவங்க பண்ணுவாங்க நிச்சயமா, நீங்க கவலைப்படாதீங்க. நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, யாரு சமைச்சது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆமா ஆமா, சொல்லிடு. சமைச்சது எங்க அண்ணி தான் சமைச்சிருந்தாங்க நேத்திக்கு. ஏன்னா கொஞ்சம் வேலைன்றதால போயிட்டப்போ அண்ணி நீங்க சமைச்சிருங்கன்னு சொன்ன, சூப்பரா சமைச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவா வடை பாயசம் பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. செல்லக்குட்டி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளவு நல்லா இருந்துச்சு அவங்க சமைச்சது. எப்பயாவது நமக்கும் போர் அடிக்கும் இல்லையா, நம்மளே சமைச்சு சாப்பிடுறது. அந்த மாதிரி சமைக்க சொன்னா சூப்பரா சமைச்சு வைப்பாங்க. அப்புறம் அவ்வளவுதான், நம்ம இயற்கை சந்தை பொருட்கள். அப்புறம் அவங்க ரொம்ப நாளா எங்க அண்ணன் பொண்ணு வீட்டுக்கு, சரண்யா வீட்டுக்கு போய், அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா, ஒரே இடமா இருந்த. முதல்ல பேரன் பாத்தி பாக்கணும்னு ஆசையில போயிருந்தாங்க. அப்புறம் இங்க வந்திருக்காங்க. அப்படியே அவங்க பெரிய அக்கா வீட்டுக்கு போவாங்க. அவங்க ஃப்ரீ பேர்ட், ஜாலியா எங்க வேணாலும் சுத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும். நான் ஒண்ணு என்னன்னு கேக்குறேன், நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்கு கட் பண்ணிட்டு நீ ஒண்ணு பேசுற. என்ன வாழ்த்துனோம்ல செல்லம், அப்ப என்ன நீ இதுக்கு என்ன கேக்குற? மறந்துட்டேன்டா செல்லம். அப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க தங்கங்களா. டாடா, பாய்.